மதுரைக்கு மற்றொரு பிரமாண்டம். மதுரையில் கியூப் மற்றும் ரேடியன்ஸ் சினிமா இணைந்து தமிழகத்தின் இரண்டாவது எபிக் திரை வசதி கொண்ட அரங்கை அறிமுகம் செய்தனர். மதுரை, இந்தியா, செப்டம்பர் 2, 2024. கியூப் சினிமா மற்றும் ரேடியன்ஸ் சினிமா ஆகிய இரண்டு நிறுவனங்களும் இணைந்து மதுரையில் உள்ள ரேடியன்ஸ் சினிமாவில் தமிழகத்தின் இரண்டாவது எபிக் திரை வசதி கொண்ட அரங்கை மதுரையில் அறிமுகம் செய்தனர். இந்தியாவில் தமிழ்நாடு, ஆந்திரா மற்றும் கேரளாவில் மட்டுமே இந்த எபிக் திரை உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இது தமிழகத்தின் இரண்டாவது எபிக் பிஎல்ஏ திரை வசதி கொண்ட அரங்கு மட்டுமல்ல, இந்தியாவின் 4வது எபிக் பிஎல்ஏ திரையரங்கு ஆகும். ரேடியன்ஸ் சினிமாவில் உள்ள இந்த திரை 50 அடி அகலம், 27 அடி உயரம் கொண்ட திரை ஒரு சொகுசான சூழல் பொருந்திய அரங்கில் மிக சௌகரியமான 242 இருக்கை வசதிகளுடன் அமைக்கப்பட்டுள்ளது. இதில் உள்ள ஒவ்வொரு இருக்கையும் திரைப்படத்தை பார்க்கும்போது சிறந்த அனுபவத்தை பெறும்படி அமைக்கப்பட்டுள்ளது. இந்த எபிக் அரங்கில் பார்கோ 4K RGB லேசர் புரோஜெக்டர் இடம்பெற்றுள்ளது. இதனால் ஒவ்வொரு காட்சியையும் மிக துல்லியமாக, அதிக பிரகாசமாக, மிக சிறந்த வண்ண அம்சங்களுடன் பார்த்து மகிழ முடியும். ஒலி அம்சத்தை பொறுத்தவரை டோல்பி ஐட்மோஸ் அமைப்பு வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வின் போது பேசிய கியூப் சினிமாவின் தலைமை செயல் அதிகாரி ஹர்ஷ் ரோஹாத்தி கூறியதாவது: தமிழ்நாடு மற்றும் கேரளாவில் உள்ள பார்வையாளர்களிடையே எபிக் திரையில் படம் பார்ப்பது சினிமா ரசிகர்களிடையே அதிகரித்து வருகிறது. மதுரையில் கூடுதலாக இந்த பிரீமியம் அனுபவத்தை இன்னும் அதிகமான சினிமா ஆர்வலர்களுக்கு நெருக்கமாக கொண்டு வருவதில் நாங்கள் மகிழ்ச்சியடைகிறோம். அவர்களின் திரைப்படம் பார்க்கும் பயணத்தை முன்னெப்போதும் இல்லாத வகையில் மேம்படுத்துகிறோம். சினிமா தொழில்நுட்பத்தை பொறுத்தவரை கியூப் நிறுவனம் இதில் எப்போதுமே முன்னணியில் உள்ளது. எங்களின் பிரீமியம் திரை வசதிகள் திரைப்படத்தின் பிரம்மாண்டத்தை அனுபவிக்க வழிவகை செய்யும். இதனால் பார்வையாளர்கள் மீண்டும் இந்த அரங்கிற்கு நிச்சயம் வர விரும்புவார்கள். இந்த அரங்கில் உள்ள திரையின் அளவு மற்றும் அதிநவீன தொழில்நுட்ப ஒளி வசதிகள் ஒரு முழுமையான அனுபவத்தை வழங்கும். தென் இந்தியாவில் மேலும் பல நகரங்களுக்கு விரைவில் இந்த பொது அனுபவத்தை கொண்டு செல்ல உள்ளோம் என்றார். வெளியீட்டு விழாவில் ரேடியன்ஸ் சினிமாவின் நிர்வாகக் கூட்டாளர் ராம்பிரகாஷ் எஸ் பேசுகையில், இன்றைய நாட்களில் திரையரங்குகளில் திரைப்படங்களை பார்க்கும்போது பார்வையாளர்கள் ஒரு தனித்துவமான அனுபவத்திற்காக ஆர்வமாக உள்ளனர். உண்மையில் அவர்கள் புதிய அனுபவத்தை பெற பெரிய வடிவத் திரைகளில் பார்க்க சில திரைப்படங்களை ஒதுக்கி வைத்துள்ளனர். சினிமா ஆர்வலர்களுக்கு எபிக் சரியான இடமாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். ரேடியன்ஸ் சினிமாவின் நிர்வாக இயக்குனர் பிகேஎம் ராஜாங்கம் மேலும் கூறுகையில், ஒவ்வொரு திரைப்படத்தின் வெளியீட்டின் போதும் ரேடியன்ஸில் எபிக் திரை மதுரைக்கு எப்போது வரும் என்பது குறித்து பார்வையாளர்கள் எங்களிடம் கேட்டுக் கொண்டே இருந்தனர். இப்போது அனைவரும் மிகவும் எதிர்பார்க்கும் பெரிய படங்களுக்கு தயாராக உள்ளது. உலக தரத்தில் ஒரு சினிமா அனுபவத்தை மதுரை மக்களுக்கு கொண்டு வந்ததில் பெருமிதம் கொள்கிறேன் என்றார். எபிக் பற்றிய தொழில்நுட்ப தகவல்களுக்கு ibq@qlubcinema.com இல் எங்களுக்கு மின்னஞ்சல் செய்யவும். காலை வணக்கங்கள். மதுரை ரேடியன்ஸ் சினிமா புதிதாக இன்று முதல் எபிக் ஃபார்மேட், அதாவது லார்ஜ் ஃபார்மேட்டில் ஒரு ஸ்க்ரீனை துவங்கியுள்ளோம். இது மற்ற சினிமாவுக்கும் இந்த சினிமா எக்ஸ்பீரியன்ஸுக்கும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு. சார் சொன்ன மாதிரி டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா இதுக்குன்னு தனியாக லைக் ஒரு ஐமேக்ஸ் இந்த மாதிரியான ஒரு பேட்டர்ன் எப்படி இருந்திருக்குமோ அந்த பேட்டர்ன் நமது கியூப் சினிமா அறிமுகம் செய்துள்ளது. தமிழ்நாட்டில் இது 2வது ஸ்க்ரீனாக நம்ம இன்றைக்கி அறிமுகப்படுத்தியுள்ளோம் மதுரைக்கு. உங்கள் அனைவருடைய சப்போர்ட்டும் என்கரேஜ்மெண்ட்டும் மென்மேலும் ரேடியன்ஸ் சினிமா இது மாதிரியான சினிமா அனுபவத்தை நமது சிறிய கிராமங்களும், சிறிய கிராமங்கள்ன்ற சொல்கிறது ஒரு சிறிய ஊர்களிலும் கொண்டு செல்வதற்காக விருப்பம் தெரிவிக்கிறோம். அண்ட் ஓவரால் இது ஒரு புதுவிதமான முயற்சி. ஒரு நல்ல படைப்பை கொடுத்திருக்கிறோம். உங்களுடைய என்கரேஜ்மெண்ட் அண்ட் விஷஸுக்கு மிக்க நன்றி. தேங்க்ஸ். சரி, இது யாரெல்லாம் ஒரு லார்ஜ் ஃபார்மேட்டில் ஒரு ஐமேக்ஸ் இந்த மாதிரியான அனுபவம் பார்த்துருக்கவங்க யாருமே இதை விரும்பாமல் இருக்க மாட்டாங்க சார். அவங்க அத்தனை பேருக்குமே இது ஒரு புதிய முயற்சியாக. டெக்னிக்கலாக நம்ம இதில் எப்படி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணணும் சார்? டெக்னிக்கல் நார்மல் சினிமாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கோப்பில் ஸ்க்ரீன் இருக்கும் சார். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழேருந்து தரையிலேருந்தே ஸ்க்ரீன் இருக்கும். ஸோ ஒரு பிக்சர் பார்த்தீங்கன்னா இதில் பார்க்கக்கூடிய ஒரு பிக்சரும் இதே மூவி இதே சீனை நீங்கள் வேற ஒரு நார்மல் ஸ்க்ரீனில் சினிமா ஸ்கோப்பில் பார்க்குறதுக்கும் பார்த்தீங்கன்னா த என்டையர் கான்ட்ராஸ்ட் எல்லாமே அப்படியே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இது எப்படின்னா ஒரு ஜூம் பண்ண ஒரு விஷுவலாக இருக்கும் சார். ஸோ நார்மலாக நீங்கள் ப்ரொஜெக்டர் வைஸ்
இது பண்ணுறக்கும் இதுக்கும் என்ன விதமான டெக்னிக்கல் நீங்கள் மாற்றுறீங்க? சார் ப்ரொஜெக்டர் எல்லாமே மாறும் சார். அது நார்மல் ப்ரொஜெக்டர் இருக்கிற என்ன லூமினன்ஸ் இருக்கோ அதை விட இது வந்து 1 மடங்கு இல்லை 2 மடங்கு கூடுதலாக இருக்கும். ஏன்னா அந்த கான்ட்ராஸ்ட் ரேஷியோவை சப்போர்ட் பண்ணக்கூடிய ப்ரொஜெக்டராக இருக்கணும் சார். ஸோ இன்றைக்கி இந்த லூமினன்ஸ் வந்து நம்ம சொல்கிறது வந்து ஒரு பார்கோ ஆர்ஜிபி லேசருங்கிறது வந்து ஒரு ஹையஸ்ட் லூமினன்ஸில் இது எடுத்திருக்கோம் சார், வித் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் மனசில் வச்சு. சிட்டிங் கெப்பாசிட்டி சார் இந்த தேட்டர் வந்து 240 சிட்டிங் கெப்பாசிட்டி, 241 சிட்டிங் கெப்பாசிட்டி கொண்ட இருக்கைகள் கொண்ட திரையரங்கம் சார். எத்தனை ஷோஸ் இப்போதைக்கு பிளான் பண்ணியிருக்கீங்க? சார் கவர்மெண்ட் ஆர்டர், நமக்கு என்ன கவர்மெண்ட் ஆஸ் யூஷுவல் ஆர்டர் இருக்கோ 9 o'clockலேருந்து ஸ்க்ரீனிங் பண்ண பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த நார்ம்ஸ் படி தான். இதுக்குன்னு ஸ்பெஷலாக நாங்கள் இன்னும் எதுவும் இந்த ஸ்க்ரீனில் நம்ம 3D மூவிஸ்லாம் எதுவும் பார்த்துருக்கோம் சார். இந்த ஃபார்மட் இப்போதைக்கு டெக்னிக்கலாக 3D சப்போர்ட் பண்ணாது சார். இந்த எபிக் ஃபார்மட் இப்போதைக்கு டெக்னிக்கலாக 3D சப்போர்ட் பண்ணாது. மேபி இனி வரக்கூடிய அப்டேட்டில் 3D சப்போர்ட் பண்ணக்கூடிய இது தே ஆர் ஒர்க்கிங் ஆன் இட். சென்னைக்கு அடுத்து இந்த மாதிரி ஸ்க்ரீன் எந்தெந்த சிட்டிஸ்லாம் இருக்குது? நம்ம சார் சென்னையிலேயே வந்து எபிக் இல்லை சார். ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டு ஸ்க்ரீன் வந்து ப்ராட்வே கோயம்புத்தூர். ஃபஸ்ட்டு எபிக் ஸ்க்ரீன் வந்து சூலூர்பேட்டாவில் பிரபாஸ் அவர் நடிகரோட அவருடைய தேட்டர் அது. செகண்டு ப்ராட்வே. தேர்டு வந்து கொச்சினில் ஒரு ஸ்க்ரீன் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ தமிழ்நாட்டுக்கு இது ஒரு செகண்ட் டைம் ஒரு முயற்சியாக செஞ்சுருக்கோம். மதுரை மக்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கக்கூடிய ஒரு ஸ்க்ரீனாக இருக்கும். கண்டிப்பாக அது வந்து ஒரு ட்ரீட்டாக இருக்கும் சார். அவங்க நீங்கள் ஒரு சினிமா விரும்பக்கூடிய ஒரு நபராக இருந்தீங்கன்னா அந்த டெக்னிக்காலிட்டி பேசும் சார். தேங்க்யூ சார். நேம் அண்ட் டெசிக்னேஷன்? சார் ராம் பிரகாஷ், மேனேஜிங் பார்ட்னர் ஆஃப் ரேடியன்ட் சினிமா. தேங்க்யூ. செய்திகளை உடனுக்குடன் லீடர் தமிழ்நாடு யூடியூப் சேனலில் லைக் மற்றும் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்.